Hi, hello, good evening all. Hello, hi. Can you all hear me? Hello, hi. Good evening all ma, good evening. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ சண்டேஸ்லாம் எப்படி போச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? படிச்சீங்களா? எத்தனை பேர் வந்து படிச்சீங்க? எத்தனை பேர் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க? எஸ், ஒன் செகண்ட்ப்பா. ஹாய் அபாஸ். ஹாய் குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங். ஸோ ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங்ப்பா. ஓகே, ஸோ சண்டேஸ்லாம் எப்படி போச்சு? ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? படிச்சிங்களா? ஸோ என்ன பண்ணீங்க சண்டே? ஸோ சண்டே எந்த மாதிரி வந்து போச்சு? எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிங்க? ஆல்ரெடி வந்து இந்த சப்ஜெக்ட் படிங்க, இந்த சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலைனாலும் ஏதோ ஒரு அளவுக்காச்சும் கம்ப்ளீட் பண்ணீங்களா? அது நம்ம வழக்கமாக பண்ணுறது தானே நந்து. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், படிக்க மாட்டோம். அப்புறம் லாஸ்ட்டில் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா ஆஹா நான் அன்றைக்கே படிச்சிருக்கலாமே, ஏன் வந்து படிக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒழுங்காக அப்பப்போ படித்து முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சதில்ல. இதை வந்து ஒரு 4 நாள் 5 நாள் 5 மாதம் கழித்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஸோ அப்பப்போ கொஞ்சம் வந்து படிக்கலாம்லப்பா. அவ்வளோ கஷ்டமாக இருக்கா படிக்கிறதுக்கு? அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் சொல்லவே வேணாம், இப்போ இருந்தே படிக்கணும்ல. கடைசியில் வந்துட்டு அப்போது அது நான் படிக்கல, இப்போ இது படிக்கல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறதுனால மட்டும் எல்லாமே சேஞ்ச் ஆயிருமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். புலம்புறதுனால ஏதாவது சேஞ்ச் ஆயிருமா? ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? ஒன்றுமே நடக்காது. சரியா? அர்ஜுன் பார்க்குற அர்ஜுன். எஸ், குட் ஈவினிங். பிளான் போடுறது பிரச்சனை இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? இல்லையா பிளானே பண்ணாதீங்கிற. எதுக்கு பிளான் பண்ணுறீங்க? பண்ணவே வேணாம். சரியா? அப்படியே விட்டுருங்க. ஒன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதர்வைஸ் ப்ளீஸ் டோன்ட் பிளான். ஓகேவா? எஸ். ஸோ 12th மேக்ஸில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சாப்டர் 2ல் வந்துட்டு ஸோ 2.2 வரைக்கும் பாருங்கள். ஸோ அது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால கம்ப்ளீட் பண்ணீங்களா? ஸோ கடைசிக்கு மேக்ஸாவது பார்த்தீங்களா? எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கலைனாலும் அட்லீஸ்ட் மேக்ஸ் ஆச்சும் எல்லாம் கவர் பண்ணீங்களா? இல்லை அதுலேயும் வந்துட்டு ஏதாவது அப்படியே ட்ராபேக் தானா விட்டுட்டீங்களா? கோ வித் த ஃப்ளோவில் போனீங்கன்னா அந்த ஃப்ளோ உங்களை தாண்டி போயிடும். அப்புறம் நீங்களும் அப்படியே உட்காந்துருப்பீங்க. சரியா? கோ வித் த ஃப்ளோங்கிறது வந்து சும்மா ஒரு இதுக்கு சொல்லலாம். சரியா? அதாவது எனி டைம் நம்ம கோ வித் த ஃப்ளோவில் போனோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிளான் நமக்குன்னு இருக்கணும். இப்போ நான் அதை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சரி இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் என் இஷ்டத்துக்கு நான் போடுறேன், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னா முடியுமா? ஸோ இந்தந்த டே இந்தந்த கிளாஸ் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, அப்போது நான் வந்து எடுக்கிற கொஷின்ஸ் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ போவோம் அப்படின்னு சொல்லி போக முடியுமா? என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கோ அதை தானே நம்ம பார்க்க முடியும். ஸோ கோ வித் த ஃப்ளோங்கிறது வந்து அந்த டைமுக்கு எஸ்கேப் ஆகுறது மட்டும்தான். சரியா? எல்லா டைமும் கோ வித் த ஃப்ளோன்னு போயிட்டு இருந்தோம்னா அப்படியே போக வேண்டியது தான். சரியா? ஓகேவா? எனி டைம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு. சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? நான் ஜென்ரலாக தான் சொன்னேன். சரியா? ஜென்ரலாக தான் சொன்னேன். ஓகேவா? அவ்வளோ பெரிய குத்தம்லாம் இல்லை. அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து டேஞ்சர்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? சாரி சொல்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. ஓகே. ஸோ டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி 2.2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தேன். பண்ணிட்டீங்களா இல்லையா? சண்டே ஜாலியாக லேட்டாக எழுந்திரிச்சு நல்லா நான்வெஜ்லாம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு படமாக போட்டிருப்பாங்க, உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் மேம் நான் ஒன்றுமே படிக்கல மேம், நாளைக்கு வேறு டெஸ்ட் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி புலம்பிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த ஹேபிட்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. என்ஜாய் பண்ணலாம், அட் த சேம் டைம் படிக்கணும். புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கான்ஜுகேட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மாடுலஸ்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தெரில அப்படின்னா
அப்புறம் அந்த இடத்துல 0 தான். சரியா? ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அதில் என்னன்னா அந்த த ஹோல் ப்ராப்ளம் அதை பேஸ் பண்ணி இருக்காது, ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தெரியல அப்படின்னா அந்த ஸ்டெப்பும் அவுட்டு தான், அதுக்கப்புறம் அதோட ஆன்சரும் அவுட் தான். சரியா? இன்னைக்கு 12th யாரும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கறது இல்லை, தம்ப்நெயில் பார்க்கறது இல்லை. 12th மேக்ஸ்ன்னு தெளிவாக தானே போட்டிருக்கேன். 12th தான் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ அதில் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடிஷனும் இருக்குது, மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. சரியா? ரெண்டுமே சேர்த்து தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நான் ரெண்டுமே நான் சொல்லிடுறேன், அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லிட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு உடனே வந்துடுறது நான் தப்பு சொல்லலை, அது என்ன கிளாஸ்னாலும் பார்க்கணும்ல, என்ன கிளாஸ்னாச்சும் பார்க்கணும் இல்லையா? ஸோ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஷேர் அட்டெண்டன்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, Z1 Z2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் ஜஸ்ட் அடிஷனில் நீங்கள் அடிஷன் பண்ண போறீங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ண போறீங்க, அவ்வளோதான். சரியா? Z1 + Z2 அண்ட் Z1 × Z2ன்னு எடுக்க போறீங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா ரெண்டு அடிஷன் பண்றீங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அடிஷன் பண்றீங்க. சரியா? அதுக்கப்புறம் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம 10th படிச்சிருக்கோம், 11th படிச்சிருக்கோம், இப்போ 12th வந்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வச்சு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அடிஷன்ல மல்டிப்ளிகேஷன்ல எதுல சொன்னீங்கன்னாலும் ஓகே தான். யார் இந்த நந்து? எஸ், ஓகேமா? ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கும் போது நம்ம ரெண்டு சைடும் ஈக்குவலாக பண்ணிடுவோம். கரெக்டா? ரெண்டு சைடும் ஈக்குவலாக பண்ணிடுவோம். இல்லையே, லாஸ்ட் 3 எக்ஸசைஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங்ல இருக்கிறதுலாம் தெளிவா இருந்தீங்கன்னா லாஸ்ட் 3 எக்ஸசைஸ்ல ரொம்ப ஈஸி. அதுல இருந்தா டெஃபினட்டா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் அதிகமா கேட்பாங்க. சரியா? ஓகேவா? ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் போக போக டிஃபிகல்ட்டா இருக்குன்னா தயவு செஞ்சு ஃபீலே பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வந்து கிளியரா இருந்தீங்க அப்படின்னா எண்டிங் வந்து சுமூகமா இருக்கும். சரியா? ஓகேவா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸ்டார்டிங்கே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குழியை நோண்டிட்டு ஐயைய நான் இதை தாண்ட மாட்டேன் அப்படின்னா அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு தெளிவா படிங்க. ஸோ Z1 + Z2 இப்போ அடிஷன்ல நம்ம பார்க்கலாம். சரியா? Z1 + Z2 = என்ன பண்ணுவீங்க? Z2 + Z1ன்னு எடுப்பீங்க. சரியா? ஓகேவா? ஸோ A + B, அதாவது A + B = B + Aன்னு எடுப்போம்ல, ரெண்டு சைடும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எழுதுவோம். நம்ம நீங்க சொன்னது வந்து சங்கீதா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஓகேவா? மல்டிப்ளிகேஷனுக்கு எடுக்கலாம். இதே மாதிரி என்ன ஆகும்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் சொன்னது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். அதாவது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எடுத்திருக்கீங்க A × B + Cன்னு எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி தான் Z1 Z2 Z3ன்னு சொல்லி எடுப்பீங்க. சரியா? ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து அதுக்கப்புறமா வருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் தனியாக வச்சுட்டு லாஸ்ட் 2 பற்றி ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும், which is equal to Z1 Z2 + Z3 அப்படின்னு எடுப்பீங்க. சரியா? ஓகேவா? 5th சாப்டரா? 5th சாப்டர் வந்து நம்ம இப்போதான் 3rd ஒன்லேயே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். அது முடிச்சு 3rd முடிச்சு 4th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 5th வருவோம். சரிங்களா? உங்களோட குவார்டர்லி அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நமக்கு இதுதான் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு உண்டான போர்ஷன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். 5th சாப்டர்லாம் அதுக்கப்புறம் தான் வரும், அப்புறம் பார்ப்போம். சரியா? ஹாய் விக்கி, குட் ஈவினிங். அபி, ஹாய் அபி. ஓவியா தானே? அது என்ன பேர்? என்ன ஒரு தினசா இருக்கு? தயவு செஞ்சு புதுசாக வரீங்களா? நேம் சொல்லுங்கப்பா. அந்த நேமை பார்த்து அதை படிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியா? நேம்லாம் ஆனால் கிளியரா சொல்லுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் as ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு எடுக்க போறீங்க. ஸோ Z1 × Z2 Z3ன்னு எடுக்கிறீங்க. சரியா? இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே எக்ஸ் போடவே இல்லையே.
ஓ எக்ஸசைஸா, இது வந்து 2.3மா, ஓகேவா அன்பு, ஓகே அன்பு, ஓகே ஓகே டன். ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டினா என்ன, ஐடென்டிட்டினா என்ன, நம்ம 11th பார்த்துருப்போம் இல்லையா, மேட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம்ல. ஐடென்டிட்டினா என்ன, டீச் பண்ணுவேனே, பண்ணலாம், அடுத்தடுத்து போகலாம். சாப்டர் 3, சாப்டர் 2 முடிஞ்சதுமே சாப்டர் 3 போயிடலாம். அப்படியா, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் விஜய மோகன் ராஜ். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் சரியா, ஓகேவா. யூனியனா, யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் இங்கே வந்துச்சு, அது செட்ஸ்லாம் இருக்கு. 11th டீச் பண்ணலையா, என்னப்பா இது, நீங்க பாரு 11th பேசிக்ஸ் படிக்காம 12th வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, கஷ்டம்னால பல டைம் சொல்லிட்டேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க 12th வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடென்டிட்டி அப்படின்னா நீங்க எதை கூட அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ரிமைனிங் சேம் எலமெண்ட் வரும் சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இசட்னு சொல்லி ஒரு வேல்யூ வைக்கிறேன், இது கூட நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஆட் பண்ணணும், ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இசட்டே தான் கிடைக்கணும். என்ன ஆட் பண்ணுவீங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் ஓகே, ஆனால் அந்த கான்செப்ட் தான் நான் கேட்டேன், மேட்ரிக்ஸ் கேட்கல, கான்செப்ட் கேட்டேன். இப்போ இந்த இசட் கூட எதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இசட் எதாவது கிடைக்கணும், என்ன ஆட் பண்ணுவீங்க. அக்ஷயா, விஜய் மோகன் ராஜ், ஓகே டன். எஸ் அபிஸ்ரீ, ஓகேப்பா, ஓகே ஓகே டன். அபி வசந்த், ஓகே எஸ்மா 0 இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் இது வந்து ஐடென்டிட்டி அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி உங்களுக்கு லெஃப்ட் சைடும் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 0 + z which is equal to 0, சாரி which is equal to z, ஓகேவா. ஐரிஷ், ஓகே ஐரிஷ், ஓகே ஞாபகம் வச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நேம். ஆனால் நீங்களும் ஒரு லைவ் வரும்போது என்கிட்ட நேம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெய்லி கண்டினியூ வந்தீங்கன்னா நான் ஞாபகம் வச்சுப்பேன், எப்பயாவதுன்னா எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அடுத்தது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ வந்து அடிஷனுக்கு நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஏன் ஈஸியா இருக்கா, ஈஸியா இருக்குன்னா சந்தோஷம் தானே படணும். கஷ்டமா இருந்தாலும் ஏன் கஷ்டமா இருக்கு, ஈஸியா இருந்தாலும் ஏன் ஈஸியா இருக்கு, இது என்னதான் சொல்றது. மேகனிதா, ஓகே மேகனிதா. ஸ்ரீவர்ஷினி, ஓகே ஸ்ரீவர்ஷினி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுறேன் சரியா, ஓகேவா. சரி, இப்போ இதே கான்செப்ட் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணணும், ஆனால் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு இசட் தான் வரணும். என்ன பண்ணுவீங்க, ஹாய் ஸ்ரீ, ரிசல்ட்டும் இசட்டும் தான் வரணும். என்ன பண்ணுவீங்க, ஃபிசிக்ஸு நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்கு. இப்போ ரீகால் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் விஜய் மோகன்ராஜ், இன்னும் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணல சரியா. ஓகே, ஜஸ்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு ரீகால் தான் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே சால்விங்க்கு போகிறோம் ஓகேவா. 1 இல்லையா, ஸோ 1 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கெட் த சேம் வேல்யூ ரைட், ஏசட். ஓகே, இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸில் எப்படி எடுப்பீங்க, ஹரிணி பிரியாவா, சரி ஓகே. இவ்வளோ நேரம் நான் வந்து இந்த நேமை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எலாபரேட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தேன், அப்போ கூட இந்த நேம் சொல்ல தோணலைல்ல. ஹரிணி பிரியா, ஓகே எஸ் ஹரிணின்னு கூப்பிடுறேன் சரியா. அடுத்தது அடிட்டிவ் இன்வர்ஸ், ஓகேவா. அடிட்டிவ் இன்வர்ஸ்க்கு எப்படி எடுப்பீங்க, அடிஷன்லாம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன்லாம் சொல்லுங்க. எல்லா சாப்டரும் பார்க்கலாம், பட் கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் சரியா, ஓகேவா. அடிட்டிவ் இன்வர்ஸ்ல நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க. எஸ் ஜெயினா, முடிஞ்சு போச்சு. ஓகே, டைமா டெய்லி 6:30க்கு லைவ் கிளாஸ் இருக்கும். ஹை வெயிட்டேஜ் சாப்டர் த பிகினிங்லேயே நான் சொன்னேன் 12th மேக்ஸில் இது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னு. சாப்டர் 1 and 2, 5 and 6 அண்ட் வால்யூம் 2ல எல்லாத்தையும் பார்க்கணும். கார்த்தி, ஓகே கார்த்தி, மைனஸ் இசட்டா, வெரி குட்பா, வெரி குட் வெரி குட். ஸோ இன்வெர்ஸில் மல்டிப்ளிகேஷனில் தான் 1/z வரும் சரியா. அடிஷனில் எப்படி 1/z வரும், ஸோ இசட் பிளஸ் மைனஸ் இசட் சரியா. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மைனஸ் இசட் பிளஸ் இசட், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ் சரியா. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் போடும்போது ஸோ இசட் இன்டூ இசட் இன்வர்ஸ்னு வரும், இசட் இன்வர்ஸ் இன்டூ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வரும் சரியா. ஏன்னா 1 இன்டூ இசட் இன்டூ 1/zன்னு சொல்லி எடுப்பீங்களா, அப்போ இசட் கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் வேல்யூ 1ன்னு சொல்லி வரும் சரியா, ஓகேவா. எப்போ எண்ட் ஆகுமா, 7:30க்கு, 6:30 to 7:30.
ஓகேவா? 6:30 to 7:30. பண்ணலாம். 10th சயின்ஸ் தானே, அதுக்கப்புறம் வரும் உங்களுக்கு அடுத்தடுத்து கிளாஸஸ் வரும்பா. சரியா? ஓகே. ஹாய் ராகுல், குட் ஈவினிங். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, சரி, அடுத்தது பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிப்பா. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். ஏன்னா இதுல மல்டிப்ளிகேஷனும் வருவாங்க அண்ட் அடிஷனும் வருவாங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்க எப்படி எடுப்பீங்க. ஸோ 3 பேர் இருப்பாங்க, கரெக்டா? 3 பேர் இருப்பாங்களா? ஸோ Z1 கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா Z2 + Z3 இருப்பாங்க. ஸோ இது கூட எப்படி பண்ணுவீங்க? Z1 Z2 + Z1 Z3 பண்ணுவீங்களா? அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து பண்ணுவீங்க, கரெக்டா? அதாவது இங்கே வந்து Z1 Z2 எடுத்துட்டீங்க அப்படின்னா Z3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எடுத்து எழுதுவீங்க. எஸ் ஸ்ரீ, கரெக்ட். அதே தான் இந்த இடத்துல என்னன்னா அந்த ABCக்கு பதிலாக Z1 Z2 Z3ன்னு சொல்லி எடுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? Z1 × Z3 அண்ட் Z2 × Z3ன்னு சொல்லி எடுப்பீங்க. ஓகேவா? இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா அடுத்த நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு கான்ஜுகேட்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மாடுலஸ்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது கான்ஜுகேட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துடலாம். தேங்க்யூ. அண்ட் தமிழ் மீடியம், ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் புக்கை வச்சு இந்த டேர்ம்ஸை வச்சு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்கப்பா, சரியா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லணும்ப்பா? நான் பார்க்கல, என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, அகெயின் சொல்லுங்க. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் சொல்லிட்டேவுமா, அகெயின் வந்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். அப்படியா? சரி அபி. இப்போதும் எது புரியல? எது அர்ஜுன் சொல்றீங்க? ஓகே கோகிலா, ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட் பேஜ். இது வெறும் டிஸ்ட்ரிபியூட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட்டை மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல, Z1 இருக்காங்களா? ஸோ Z2 இருக்காங்க, Z3 இருக்காங்க. இந்த Z1 வந்து ஸ்வீட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பர்சனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, Z2க்கும் நீங்கள் கொடுக்குறீங்க, Z3க்கும் கொடுக்குறீங்க, சரியா? ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. ஓகே, அதே மாதிரி தான் செகண்டரி டேர்ம், சரியா? இதில் வந்து Z3 வந்து ஸ்வீட்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டை வந்து 2 பேர்த்துக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? பார்த்தேன். ஓகே, எஸ், அதுதான் ஆதி காலத்துல இருந்து படிப்போம், ஆனா திருப்பி புதுசாவே தான் நம்ம கேட்போம், அப்படிதானே? ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து Z1 கொடுத்துருக்காங்க, Z2 கொடுத்துருக்காங்க, Z3 கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஷோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வேல்யூஸும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும், சரியா? சத்தியமா எனக்கு விசிபிளா இல்லை. ஒன்ஸ் அகேன் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா? Z1 + Z2 + Z3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் நீங்க என்ன பண்ணணும்? அடிஷன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறதா சால்வ் பண்ணிருங்க, சரியா? ஸோ Z1ஓட வேல்யூ என்னப்பா? 1 - 3i கொடுத்துருக்காங்களா? அண்ட் பிளஸ் ஸோ Z2 என்னது? -4i கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 - 3i - 4i which is equal to 1 - 7i. கரெக்டா? 1 - 7i இருக்கு. அஸ்வினி என்னாச்சு? ஒய் சாட்? என்ன ஸ்வீட்டா? அது நீங்க எந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுனாலும் எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ வரலையே, சத்தியமா வரல. மேல இருக்கு பாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அது இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப சென்ட் பண்ணிட்டேன் பாருங்கன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, சரியா? ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அடிஷன் பண்ணிட்டீங்க. இப்போ இவங்க கூட என்ன பண்ணணும்? Z3ஐயும் நீங்க ஆட் பண்ணணும், கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ 1 - 7i. ஸோ இங்க வந்து பிளஸ் வந்து Z3 வந்து பண்ணுங்க. Z3 என்ன? 5ஆ? ஸோ அப்போ 6 - 7i இருக்கா? இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் நீங்க ப்ரூஃப் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க, ரைட் ஹேண்ட் சைடு நீங்க கண்டுபிடிங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, சரியா? ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா
z1 plus z2 plus z3 ன்னு சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து z2 plus z3 வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறமா z1 வந்து நீங்க ஆட் பண்ணலாம். சரியா? பண்றேன். ஓகே, ஸோ இங்க வந்து 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொண்டு போய் இந்த கண்டிஷன்ல மட்டும் தான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. சரியா? ஸோ z1க்கு பதிலாக அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போடுறீங்க, z2க்கு பதிலாக அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் போடுறீங்க. சரியா? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்றீங்க. சிம்பிளி அடிஷன் தான். இதுல என்னன்னா ரியல் பார்ட்டு கூட ரியல் பார்ட்டை தான் நீங்க ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை கூட இமேஜினரி பார்ட்டை தான் ஆட் பண்ணணும். சரியா? எல்லாத்தையும் ஒட்டுக்க ஆட் பண்ணி கூட சேர்ந்து அந்த ஒரு ஐயும் போட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ இமேஜினரி பார்ட் தனியா இருக்கணும், ரியல் பார்ட் தனியா இருக்கணும். அதுவும் சேம் தானே, கண்டுபிடிங்க. இப்ப நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? ரத்னேஷ், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ப்பா. எப்போ 10th கிளாஸா? டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோப்பா. சரியா? கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து z2 plus z3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுமா. ஸோ z2 என்னன்னு கொடுத்துருக்காங்க, -4i. அடுத்தது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, z3. ஸோ இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், z1 கூட இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ z1 என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 3i. ஸோ 1 - 3i -4i plus 5. சரியா? ஸோ இவங்க ரியல் வேல்யூஸ் ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க, 6 கிடைக்குதா. இமேஜினரி ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க, -7i. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். சரியா? 9th இல்லம்மா, 9th இல்ல. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிறதும் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து பாருங்க. இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப ப்ரீவியஸா பார்த்தது நம்ம அடிஷன்ல பார்த்தோம். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ த சேம் ப்ரொசீஜர் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஓகேவா? அதே ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, z1 into z2 சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 - 3i into -4i. ஸோ இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. சரியா? மல்டிப்ளிகேஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? மல்டிப்ளிகேஷன் அப்போ 4i வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேர்ம் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 கூட பண்ணணும் அண்ட் 3i கூட பண்ணணும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -4i மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்குமா. ஸோ ப்ளஸ் 12i². ஓகேவா? எஸ், கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே தானே? ஸோ இப்போ என்ன வரும், இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4i இருக்கு. ஸோ ப்ளஸ் 12 இன்டூ இங்கே என்ன வரும் நமக்கு, -1. அப்போ இந்த வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -12 -4iன்னு வரும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் -1 தான். -1 தான். i² வேல்யூ -1 தான். ஓகேம்மா, ஓகே, டேக் கேர், பாய். நீங்க சென்ட் நீங்க தெரியவே இல்லை, வேணா ரிமைனிங் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அவங்க கிட்டே கேட்டு பாருங்க, தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. எனக்கு மட்டும்தான் கண்டு தெரியலன்னு இல்லை, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், z3 கூட இதை நீங்க மல்டிப்ளை பண்ணணும்ப்பா. ஸோ z3 வேல்யூ என்ன, 5 இல்லையா? அப்போ -60 இங்க வந்து -20iன்னு வரும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 1 தான் இது. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, ரைட் ஹேண்ட் சைடு யூ ஹேவ் டு ப்ரூவ், ரைட்? ஸோ z1 into z2 z3. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் z2 z3 கண்டுபிடிங்க. ஸோ இங்க வந்து -4i தானே கொடுத்துருந்தாங்க z2. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா z3 வந்து 5. சரியா? அப்போ இங்க என்ன வரும், -20iன்னு வரும். அடுத்தது z1 கூட இதை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 - 3i. ஸோ -20i மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இங்க என்ன வரும், -20i மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 60i² வரும். அப்போ -20i plus 60 into -1. So the answer உங்களுக்கு என்னன்னு வரும்பா, -20i -60. அதாவது சேஞ்ச் பண்ணி எழுதுங்க, -60 -20i. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? ஸோ ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ therefore LHS equal to RHSன்னு சொல்லி எடுக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா?
சரியா? LHS equal to RHS னு சொல்லி நீங்க வந்து எழுதிடலாம். புரிஞ்சுதாப்பா? ஓகே தானே? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? வெறும் சிம்பிளா வந்து நீங்க அதில் அப்ளை பண்றீங்க, அவ்வளோதான். அந்த வேல்யூஸ் அப்ளை பண்றீங்க. இதுல என்னன்னா பிளஸ் மைனஸ் இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேபி இதை 1 மார்க்ல கூட கேட்கலாம், அவ்வளோதான். சரியா? 1 மார்க்ல கூட கேட்கலாம். நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. செகண்ட் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? த சேம் அதே தான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி பிசியும். ஓகே ஹரிணி, ஸோ அடுத்தது வந்துட்டு நமக்கு எஸ்மா. ஸோ தேர்ட் கொஸ்டின். சரி, அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z1 கொடுத்துருக்காங்க, Z2 Z3 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2 Z3 கொடுத்துருக்காங்க. அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னது? அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் சொல்லுங்க. எஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன? அடிட்டிவ் இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னமா? நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேட்டிவ். Z is equal to minus Z. For what? Multiplication. Yes, for multiplication pa. Yeah, I'm good. How are you pa? So நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிருங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, ஸோ உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்கம்மா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னா இசட் இன்வர்ஸ். ஸோ சிம்பிளி யூ கேன் ரைட் 1/Z. ஓகேவா? 1/Z அவ்வளோதான். சரியா? இது மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் Z1க்கு வந்துட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அடிட்டிவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளிகேட் இன்வர்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ Z is equal to 2 + 5 இல்லையா? அப்போ இதோட மைனஸோட ஃபார்ம் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். சரியா? ஸோ இதோட இன்வர்ஸ் என்ன? மைனஸ் Z1 தான். So minus of 2 plus 5i இல்லையா? அப்ப இங்க என்ன ஒரு -2 -5i ன்னு சொல்லி வருவாங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கும் நீங்க வந்து பண்ணணும். சரியா? மல்டிப்ளிகேஷனுக்கும் ட்ரை பண்ணலாமா? மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? 1/Z பண்ணுவீங்க. சரியா? அவ்வளோதான். ஓகே, 1/Z பண்ணலாம். சரியா? எஸ். ஸோ Z1 ஈக்குவல் டு 1/Z வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்க்கு. ஓகே, அப்போ 1/2 + 5Z ன்னு இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுப்பா இந்த வேல்யூவை? யாரும் வர போக இல்ல. சரி, ஒழுங்கா அதை கவனிங்க. சரியா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுல வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ 1/2 + 5i ன்னு இருக்கா? இதோட கான்ஜுகேட் நீங்க எடுக்கணும். சரியா? கான்ஜுகேட் எடுப்பீங்க. எப்படி கான்ஜுகேட் கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபார்முலா ஜஸ்ட் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா போதும். டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுப்பீங்க. எஸ் ஸ்ரீ, கரெக்ட். வாட்ஸ்அப் சேனல்லையா ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்றேன். ஓகே பூஜா, எஸ். சரியா? ஸோ கான்ஜுகேட் எடுப்பீங்க. என்னது? எப்படிதானோ. ஸோ இங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ எந்த வேல்யூக்கு கான்ஜுகேட் எடுப்பீங்க? இமேஜினரி. சரியா? 2 - 5i and 2 - 5i. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 2 - 5i நியூமரேட்டர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்? a + b a - b ன்னு இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? a² - b² ஃபார்ம்ல நீங்க எடுத்துடலாம். எஸ் ஸ்ரீ, வெரி குட் வெரி குட். எஸ், குட்மா. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க? 2² எடுக்கலாம். ஸோ அடுத்தது -5². சரியா? -5². அப்போ 2 - 5i / 4 இங்க வந்துட்டு i² வேல்யூ என்ன? -1 இல்லையா? ஸோ -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 - 5i / 4 + 5 4 + 5ன்னு சொல்லி இருக்கு. ஸோ சாரி 5² 25. ஓகேவா?
plus 25 சரிங்களா. ஸோ 2 minus 5i divided by 29. ஸோ இந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சுதான்னு பாருங்க. 2 minus 5i divided by 29. இந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சுதா? ஸோ இது வந்துட்டு ஒன்லி ஃபார் Z1 இல்லையா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Z2க்கு கண்டுபிடிக்கணும், Z3க்கு கண்டுபிடிக்கணும். 10th கிளாஸ் நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு இருக்கும்பா சரிங்களா. கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ கிளாஸ்ன்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணதும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேவா? இது 11th மேக்ஸ் இல்லை 12th மேக்ஸ். ஓகே சரியா. ஸோ இந்த ஆன்சர் கிடைச்சதா? இது வந்து நம்ம Z1க்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. இதே மாதிரி நீங்க Z2க்கு கண்டுபிடிக்கணும் அண்ட் Z3க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ Z2 என்னன்னு கொடுத்துருக்காங்க? -3 - 4i கொடுத்துருக்காங்க. -3 - 4i சரியா. ஸோ ஓகே மீரா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ Z2 = -Z2வா? அப்போ என்ன பண்ணுவீங்க? -3 - 4i இருக்கு. அப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுமா, படிங்க சரியா. ஓகேவா? எஸ். ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. ஸோ 3 + 4i இருக்கு. 3 + 4i. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ Z2 = 1/Z2 சரியா. 1/Z2 எடுப்பீங்க. அப்போ இது கூட நீங்க என்ன பண்ணணும்? கான்ஜுகேட்டும் எடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ 1/3 + 4i. So now take conjugate. So 3 - 4i, 3 - 4i ma. Numerator and denominator la. Say right. 3 + 4i la conjugate எடுக்கணும்னா imaginary பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சைனை மாத்துங்க. ஓகே. Happy evening Sahana. Okay 10th classல பார்க்கலாம். Bye. Take care. Okay. ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணுறீங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க சரியாம்மா. ஸோ 3 - 4i டினாமினேட்டரில் 3² - 4i² இருக்கு சரியா. ஸோ 3 - 4i 9 - 16 × -1 i² வேல்யூ என்ன? 630க்கு சஹானா. பிளேலிஸ்ட் வேணுமா? பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். எஸ் 11th கிளாஸா? டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ எப்பெல்லாம் எனக்கு தெரியாது. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 6:30க்கு அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சரியா. ஓகேவா? ஸோ 3 - 4i divided by ஸோ 9 + 16 மா. அப்போ இங்கே என்ன வரும்? 3 - 4i divided by 25. அவ்வளோதான். ஸோ அந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சுதான்னு பாருங்க. 3 - 4i divided by 25. ஓகேவா? இதே மாதிரி தான் Z3க்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னது? எப்போ கிளாஸா? 11th கிளாஸ். அதான் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எதர் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகேவா? ஸோ எப்போன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் இருக்கும். மேக்ஸிமம் நாளைக்கே கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எஸ். என்னோட நேம் ரியா. ஓகே டன்னா. ஸோ Z3க்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆச்சும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எஸ். Z3 என்னன்னு கொடுத்துருக்காங்கப்பா? 1 + i. ரொம்ப ஈஸி போங்க. ஈஸியா சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா. இன்வெர்ஸ் வந்து டக்குன்னு சொல்லலாம். அது அடிட்டிவ் இன்வெர்ஸ் டக்குன்னு சொல்லிடலாம். நீங்க 10th D லெவல் அப்படிலாம் கிடையாது. 10th கிளாஸும் இருக்குன்னு தான் சொன்னேன். 1 - i. ஸ்ரீ நல்லா செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். அடிட்டிவ் இன்வெர்ஸ் தான் நான் கேட்டேன். கான்ஜுகேட் கேட்கல. கரெக்டா பாருங்க. ஸோ கான்ஜுகேட் என்ன வரும்? Z3 - Z3 அப்படின்னா வரும் -1 - i. ஓகேவா? மைனஸ் கூட எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. சஹனா சொல்லுமா. 1 11th மேக்ஸ் கிளாஸும் இருக்குப்பா. இட்ஸ் ஓகே பட் அது சைன்ல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சரிங்களா. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க? Z3 = 1/Z3 வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. சத்தியமா தெரியல சஹானா. சத்தியமா தெரியல. என்ன அகைன் வந்து இப்போ என்னமோ தெரியல. இப்போ 2 பிரச்சனை ஆகி. இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு அப்படிதான் பண்ணுச்சு. ஆனா என்ன கமெண்ட்னே எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து அனுப்புறீங்களா? ஓகே. பை. டேக் கேர். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் 11th கிளாஸ்ல பார்க்கலாம். இல்லை அட்வான்ஸ்டு 12th படிக்கிறீங்கன்னா படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஹாய் இந்து. ஹாய் குட் ஈவினிங். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1 plus I divided by 2 are you sure? நம்பி நான் எழுதிடுவேன். ஸோ என்ன ஒரு 1 divided by 1 plus I ஸோ இன்டூ கான்ஜுகேட் எடுப்பீங்க 1 minus I 1 minus Iன்னு சொல்லி வருமா. ஸோ நியூமரேட்டரில் 1 minus I மட்டும் இருப்பாங்க. ஸோ த டினாமினேட்டரில் இங்கே ஒரு 1 square minus of I ஸ்கொயர்னு மட்டும் இருக்கும் இல்லையா. 1 minus I ஸோ 1 plus சாரி minus 1ன்னு இருக்குமா. 1 minus I 1 plus 1 ஸோ 1 minus I divided by 2 யார் அது? 1 plus I தானே சொன்னீங்க. என்ன சொன்னேன்? உங்களை நம்பி நான் எழுதிடுவேன்னு சொன்னேன். கரெக்டா? இப்படி எழுதிருந்தேன்னா தப்பு தானே. 1 minus I divided by 2 மாத்துங்க பார்க்கலாம். ஓகே பண்ணுங்க பண்ணுங்க, ஆன்சர் மட்டும் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல, பண்ணுங்க. என்ன ஹெல்ப் சொல்லுங்க அபிவசந்த். தமிழ் கிளாஸா? புரியலையா? என்னது சஹானா? ப்ராப்ளம்குள்ள வரீங்களா இல்ல வேற ஏதாவது கேக்குறீங்களா? ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன், இது கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா. 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன? இன்வர்ஸ்னாலே என்ன? ஆப்போசிட் இல்லையா. இன்வர்ஸ்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட். ஓகே, அப்போ பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் தான் இல்லையா. பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் வந்து நெகட்டிவ். அப்ப இசட்டுக்கு ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு எடுக்கிறீங்க. இப்ப மல்டிப்ளிகேஷனுக்கு ஆப்போசிட் என்னவா இருப்பாங்க? டிவிஷன் தான் இருப்பாங்க. கரெக்டா? கஷ்டம் அபிவாசன், அப்படி நம்ம வந்து மாத்தி மாத்தி பண்ண முடியாது சரிங்களா. ஓகேவா? எஸ், எக்ஸசைஸ்லயா? எக்ஸசைஸ்ல இருக்க அந்த 10மே ஈஸி தான் சரியா. ஸோ அதில் பேராபோலா கண்டிஷன் மட்டும் நீங்க தெளிவா பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகேவா? 5.5ல சொல்றீங்களா? பிடிஎஃப் இப்போதைக்கு பிடிஎஃப் அவைலபிளா இல்லை, பட் வில் அப்டேட் யூ. ஓகே, அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்லாம் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷனுக்கு இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனாக இருப்பாங்க சரியா. அப்போ இசட் ஈக்குவல் டு 1/z, அதாவது இசட் இன்வெர்ஸ்னு சொல்லி எடுக்கிறீங்க. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டாங்க. எல்லாருமே தப்பாக தான் பண்ணாங்க சரியா. தெளிவா பார்த்துக்கோங்க. இன்வெர்ஸுங்கிறதையே மாற்றி எழுதிட்டாங்க சரியா. இன்வெர்ஸ்னா என்னங்க? இப்போ இசட்டுக்கு இன்வெர்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இன்வெர்ஸ்னு வரும்போது என்ன ஆகும்? 1/z தானே. அதையே தப்பு தப்பா எழுதி கடைசியில் எல்லாமே மார்க் போச்சு சரியா. அதனால அது கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் Z1 கூட மைனஸ் ஆட் பண்றீங்க. அடிட்டிவ் இன்வெர்ஸ்க்கு மல்டிப்ளிகேஷனுக்கு கான்ஜுகேட்டா மல்டிப்ளை பண்றீங்க, அவ்வளோதான். ஓகேவா? சரிப்பா, தமிழ் கிளாஸ் இருக்குன்னா போங்க. வேற எது சஹானா புரியல சொன்னீங்க? ஓகேமா. ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் ஆஃப் யூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம இப்போதான் பார்த்தோம். ஸோ கான்ஜுகேட் அப்படிங்கிறது இப்போ x plus iy இருக்கு. இதோட கான்ஜுகேட் என்ன? இதோட கான்ஜுகேட் என்னம்மா? நோ சஹானா. சிபிஎஸ்சி சாரி ஸ்டேட் போர்டு பா. 12th மேக்ஸ் ஸ்டேட் போர்டு. அபிவசந்த் ட்ரை பண்ணாமலாம் இல்ல, இப்போதைக்கு நம்ம அதை எடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஷண்மதி ஐ எம் குட், ஹவ் ஆர் யூ பா? எஸ், இதோட கான்ஜுகேட் என்னவா இருப்பாங்க? x minus iy சரியா. ஸோ கான்ஜுகேட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? ஓகே சஹனா. எஸ் அபிஸ்ரீ. ஓகே, எஸ் அர்ஜுன். ஸோ கான்ஜுகேட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? கான்ஜுகேட் எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? ஓகே ஸ்ரீ. ஓகே ஐயனார். ஓகே ஓகே டன். பார் இல்லையா இசட். ஸோ இப்போ Z1 இருக்குன்னா இவங்களோட கான்ஜுகேட் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ கான்ஜுகேட் எடுக்கணும் அப்படின்னா Z1 பார் சரியா. ஸோ இந்த பார் சிம்பிள் நீங்கள் போடுவீங்க சரியா, Z1 பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நான் எழுதி வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே, எதுனாலும் ஓகே. ஆனால் வந்து புக்கில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா புக்கில் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் யாருமே பார்க்க மாட்டீங்க சரியா. முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஆஃப்டர் த லைவ் கிளாஸ் யூ கேன் ரைட் த டர்ம்ஸ். ஓகே ஓகேவா? எப்படி நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா z1 பிளஸ் z2 த ஹோல் பார்னு இருந்துச்சு அப்படின்னா அதை தனித்தனியா எழுதி ஸோ த பார் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்றாங்க. சரியா? எஸ், இன்க்ளூட் பண்றாங்க. சஹனா இப்பதான் நான் சொன்னேன். சரியா? ஸோ அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நீங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சேம் அஸ் ஃபார் டிவிஷன். ஸோ இதுல வந்துட்டு z2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேவா? அபிவசந்த், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ராஜேஷ் 11th இல்லமா 12th மேக்ஸ். ஓகேவா? ஹாய் ஜெய்ஷ்னா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ரியல் பார்ட், அதாவது ஸோ REZங்கிறது வந்து ஸோ த ரியல் பார்ட். சரியா? ஸோ ரியல் பார்ட் ஆஃப் அதோட கான்ஜுகேட் நீங்கள் எடுக்கிறது எப்படி எடுப்பீங்கன்னா Z பிளஸ் Z பார் டிவைடட் பை 2ன்னு எடுப்பீங்க. ஸோ இமேஜினரிக்கு நீங்கள் எடுக்கும் போது என்னன்னா அடிஷனில் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே சப்ராக்ஷனில் மாறும். சரியா? அப்படியா? இல்லையே, கரெக்டாக தான் தெரியுமே. ம், சஹனா லிசன் ஹியர். அதான் நான் சொல்லிட்டேன்ல, யூ லிசன் ஹியர். ஹாய் சத்யா, குட் ஈவினிங். சத்யா காவியா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன், ப்ளீஸ் பேர் மட்டும் சொல்லிருங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜினரி. சரியா? இமேஜினரியில Z மைனஸ் Z பார் டிவைடட் பை 2iன்னு வருவாங்க. சரியா? 2iன்னு சொல்லி வருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஓ 9th எண்டு தெரியலையா? ஸோ நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ Z பவர்ல n இருக்கு, த ஹோல் பார் இருக்காங்க. அதை நீங்க மாற்றும் போது ஸோ த பார் வந்து உள்ள வந்துடும், n வந்து வெளியே போயிடும். சரியா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. இதை வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்ல கேட்கலாம், கிரியேட்டிவா கேட்கறதுக்கும் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இசட்டுங்கிற டேர்ம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. சரி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரியல் வந்து எப்போவா இருப்பாங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு இசட் பாரா இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? இசட் ஈக்குவல் டு இசட் பாரா இருந்தது அப்படின்னா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரியல்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி சொல்றேன் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரியல் கண்டிஷன். சரிங்களா? இப்போ வந்து பியூர்லி இமேஜினரின்னு சொல்றாங்க. ஸோ பியூர்லி இமேஜினரி அப்படின்னா Z ஈக்குவல் டு மைனஸ் Z பார், மைனஸ் ஆஃப் Z பார். சரியா? மைனஸ் ஆஃப் Z பார்னு இருப்பாங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பியூர்லி இமேஜினரி. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டேர்ம்ல ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்ற சொல்லி கேட்பாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ஒன்றும் இல்லைப்பா, x பிளஸ் IY இருக்குல்ல, அதுதான். சரியா? அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியல் அண்ட் இமேஜினரியா ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்க ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா ரியல்னா Z ஈக்குவல் டு Z பார்னு இருக்கணும். பியூர்லி இமேஜினரினா Z ஈக்குவல் டு மைனஸ் Z பாரா இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது கிளியரா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸ் சொல்லிருங்க. ஜஸ்ட் ஹிட் தி லைக் பட்டன். ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கொடுத்துருக்கிற ரெண்டு டேர்ம்ஸை நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. சிம்பிளி யூ கேன் சேஞ்ச் இன்டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். சரியா? எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஆர் எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் உங்களுக்கு வந்து இருக்கணும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ 1 plus I divided by 1 minus I இருக்கு. சரியா? இவங்களை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்து சேஞ்ச் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 1 plus I இருக்கு, ஸோ இன்டூ 1 minus I கான்ஜுகேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவீங்க? 1 சாரி டினாமினேட்டர் வந்து பார்த்துக்கோங்க. டினாமினேட்டர்ல 1 minus I இருக்கு. அப்ப யூ ஹாவ் டு டேக் 1 plus I. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்.
ஓகேவா? ஸோ 1 பிளஸ் ஐன்னு இருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் a பிளஸ் பி a மைனஸ் பின்னு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாம். அண்ட் அதே மாதிரி நியூமரேட்டர்லையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும், ஒரு டேர்ம் கூட ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 இன்டூ 1 1 வந்துரும்ப்பா. 1 இன்டூ ஐ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஸ்கொயர். ஸோ த டினாமினேட்டரில் இங்கே என்ன வரும், 1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் I square. ஓகேவா? ஸோ அதை அகைன் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 2i மைனஸ் 1 வருமா, மைனஸ் 1. ஸோ டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1. கரெக்டா? மைனஸ் ஆஃப் மைனஸ் 1. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கெட் கேன்சல், ரைட்? ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 2i இருக்காங்க. ஸோ டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் 1. கரெக்டா? அப்போ 2i டிவைடட் பை 2. ஸோ இதுலேயும் வந்து 2 கெட் கேன்சல். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐங்கிற டேர்ம் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஐங்கிற டேர்ம் இருக்கும். நீங்கள் அப்படி எழுதுனீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது சஹானா, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கொயரில் எடுப்பீங்க. ஸ்கொயர்லேருந்து என்ன பண்ணுவீங்க, a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? எல்லாத்துக்கும் அந்த டவுட் வருது, எழுதிக்கோங்க. எழுதிட்டு அகைன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? ஓகேவா? எஸ், அப்படி பண்ணாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம். ஓகே, இப்போ நம்ம இந்த டேர்ம் மட்டும் கால்குலேட் பண்ணலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை கால்குலேட் பண்ணலாம். 1 மைனஸ் ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஐன்னு இருக்காங்க. கரெக்டா? 1 மைனஸ் ஐ 1 பிளஸ் ஐன்னு இருக்காங்க. இப்போ இதில் என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் மாதிரியே தான் செகண்ட் டேர்ம் இருக்கு. அருளரசன் பாய் சொல்ற டைம்ல கரெக்டா ஹாய் சொல்றீங்க. குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான் செகண்ட் டேர்ம் இருக்கு. என்ன அப்படின்னா மாத்தி இருக்கா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை ஐன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? 1 டிவைடட் பை ஐன்னு சொல்லி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டேர்மை 1 plus I divided by 1 minus I the whole inverse. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன எப்படி எழுதலாம், நீங்கள் 1 divided by ஐன்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இந்த டேர்ம் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, மைனஸ் ஐன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் ஐ லிசன் பண்ணீங்கன்னா புரியும்பா. ஓகேவா? ரெசிப்ரோக்கில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவாமா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹோல் டேர்ம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும்ல. ஸோ 1 பிளஸ் ஐ டிவைடட் பை 1 மைனஸ் ஐ த ஹோல் கியூப் மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐ 1 பிளஸ் ஐ த ஹோல் கியூப் இல்லையா? அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஹனா இட்ஸ் நாட் அ டைம் டு டேக் அ ரிவெஞ்ச். நோ, அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? எஸ், என்னோட கிளாஸ்ல அப்படி பண்ணாதீங்க, அப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, விட்டுருங்க. ஓகேவா? சரியா? ஸோ அடுத்தது வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், ஐன்னு கண்டுபிடிச்சோமா? ஸோ ஐ கியூப்னு எடுக்கிறீங்க. சரிங்களா? இட்ஸ் ஓகே சாகனா, இட்ஸ் ஓகே. ஸோ மைனஸ் ஆஃப் இங்க என்ன பண்ணுவீங்க, மைனஸ் ஐ கியூப்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். சரியாப்பா? அப்போ ஐ கியூபோட வேல்யூ என்னம்மா? வாட் இஸ் ஐ கியூப் வேல்யூ? ஐ கியூப்னு இருக்காங்க. ஸோ அவங்க வேல்யூ என்ன, ஐ கியூபோட வேல்யூ என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா 1 பிளஸ் ஐ 1 மைனஸ் ஐன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஒரு டேர்ம் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. சரிங்களா? அந்த ஒரு டேர்ம் எடுத்து டினாமினேட்டரை வச்சு கான்ஜுகேட் எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா கெட் தி வேல்யூ ஐ. சரியாமா? அதே மாதிரி உங்களுக்கு செகண்டரி டேர்மும் ஜஸ்ட் ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிப்ரோக்கலாக இருக்கிற டேர்முக்கு நீங்கள் இன்வர்ஸ் அப்ளை பண்ணி இங்கே எழுதுறீங்க. ஸோ இன்வர்ஸ் அப்ளை பண்ணி எழுதும் போது கெட் தி மைனஸ் ஐ. சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ எடுத்து இந்த நமக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஐ கியூபோட வேல்யூ என்ன, மைனஸ் ஐ இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஐ கியூப்னு இருக்கப்ப அதோட வேல்யூ என்னவா வரும்? மைனஸ் ஐ கியூபோட வேல்யூ என்னவா வரும்பா? பிளஸ் ஐ. So minus I. So the final answer you get minus 2i. Minus 2i. புரிஞ்சுதா? ஓகேவா? minus 2i. ஓகேவா? கிளியரா அப்பா? எஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த நம்பர் இந்த வேல்யூவை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அவங்கள ரெக்டாங்குலர் ஃபார்மில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? எஸ், given வந்து z plus 3 divided by z minus 5i which is equal to 1 plus 4i divided by 2 கொடுத்துருக்காங்க. எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரை சேஞ்ச் பண்ணுவீங்க? கான்ஜுகேட் இல்லை, காம்ப்ளெக்ஸ் நம்பரா சேஞ்ச் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ப்பா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் மீன்ஸ் என்ன? z equal to அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு வரணும்ல. எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கம்மா? அதுவும் இல்லை, z plus x plus iங்கிற டேர்முக்கு மாற்றணும். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹாவ் டு டூ, என்ன பண்ணணும்? எஸ் ஆஹா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? ஸோ இஸ் 2 into z plus 3 வந்து பண்ணுறீங்க. சரியா? ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 plus 4i into z minus 5i. சரியா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into z அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ங்கிற வேல்யூ கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ எல்லாமே உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஒவ்வொரு டேர்மாக வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி எடுங்க. ஸோ 1 plus 4i into z, அடுத்தது ப்ளஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்கப்பா. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மைனஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? minus 5i, அடுத்தது minus 20i square. ஓகேவா? ஸோ 2z plus 6 equal to 1 plus 4i into z plus இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. minus 5iன்னு இருக்கா, அடுத்தது minus 20 into minus 1 அப்போ என்ன ஆகும்? 1 plus 4i into z. ஸோ இந்த இடத்துல நமக்கு minus 5i plus 20 சேஞ்ச் ஆகுமாப்பா? ஓகேவா? எஸ், ஓகே சரியாம்மா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ 2z ப்ளஸ் சாரி இங்கே எழுதிக்கோங்க 2z + 6 இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லை, z ஈக்குவல் டு அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம்ப்பா இதை? ஸோ z டேர்ம் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடலாமா? அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு 2z மட்டும் இங்கே வச்சுக்கலாம் அண்ட் இவங்களை வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு வரலாம். சரியா? அப்போ என்ன ஆகும்? 2z ஸோ -i -4i வருமா? சாரி 1 செகண்ட்மா, 2 into சரியா 2 - 1 -4i into z. ஸோ -5i + 20 -6 பா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 - 4i into z ஈக்குவல் டு ஸோ இந்த இடத்துல நமக்கு 14 வருமா? 14 - 5i 14 - 5i. ஸோ இப்போ z ஈக்குவல் டு 14 - 5i divided by 1 - 4i. ஸோ இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். புரிஞ்சுதா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுதா? இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல கிளியரா இருக்கீங்களா? ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க? ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்ப்பா? ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் we have to find the rectangular form, right? கான்ஜுகேட் எடுக்கலாம். கான்ஜுகேட் எடுக்கலாம், அதான் எடுக்கணும். ஓகேவா? கான்ஜுகேட் எடுங்க. ஸோ இப்போ என்ன வரும்? 14 - i divided by 1 - 4i into 1 - 4i divided by சாரி 1 + 4i 1 + 4i. ஓகேவா? ஸோ கான்ஜுகேட் எடுத்து கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 14 - 5i into 1 + 4i இருக்கா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் -4i ஸ்கொயர் 4i the whole ஸ்கொயர். சரியா? அப்போ ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுங்க. 14 அண்ட் இங்கே வந்துட்டு ஸோ ப்ளஸ் 56 ஓகேவா? 56 வருமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -5i ஓகேவா?
சாரி 56i. அடுத்தது என்ன வைப்ப வரும்? ஸோ மைனஸ் 5i இன்ட்டு ஸோ 20i ஸ்கொயர் தான். ஓகேவா? 20i ஸ்கொயர். ஓகேவாப்பா? இது கிளியரா? புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் ஓகே தானே? 14 + 56i மைனஸ் 5i அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 20i ஸ்கொயர். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸும் சால்வ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? 11th மேக்ஸ் 11th கிளாஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம்ப்பா. ஓகேவா ரத்னேஷ்? 11th கிளாஸ்ல வந்து பாருங்க. ஓகே ஸ்ரீ. எஸ். ஸோ த டினாமினேட்டர்ல இங்க என்ன இருக்கு? 1. ஸோ மைனஸ் ஆஃப் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 இன்ட்டு மைனஸ் 1 வருமா? ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. 4 + 51i மைனஸ் 20 இன்ட்டு மைனஸ் 1 சொல்லி வருமா? ஸோ டினாமினேட்டர்ல 1 + 16 ஓகே. ஸோ 14 + 51i + 20 டிவைடட் பை 1 + 17 எழுதிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 + 51i 17. ஸோ இதில் ஏதாவது காமனாக வெளியே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? வேல்யூஸ் ஏதாவது காமனாக வெளியே எடுக்க சான்ஸ் இருக்கா? எஸ், இதில் காமனாக ஏதாவது வெளியே வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? செவன்டீனா? செவன்டீன் எடுக்கலாமா? ஸோ 17 எடுத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் அண்ட் இது 3 டைம்ஸ் இல்லையா? ஸோ 17 கெட் கேன்சல். ஸோ த ரிமைனிங் ஆன்சர் இஸ் 2 + 3i. ஸோ இதான் நம்மளோட ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவாமா? புரிஞ்சுதா? கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா சார்? எனி டவுட்மா? ஓகே தானே? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இட்ஸ் ஓகே சஹனா, இட்ஸ் ஓகே, ஐ நோ. ஓகே, எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் Z1 Z2 மா. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் Z1 டிவைடட் பை Z2. சரிங்களா? இவங்களை கண்டுபிடிச்சிட்டு ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். பண்ணலாமா? ட்ரை பண்ணுறீங்க தானே? Z1 டிவைடட் பை Z2 பண்ணுறீங்க, ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறீங்க. x + i பயங்கிற டேர்ம் பா, அவ்வளோதான். சரியா? கண்டுபிடிக்கலாம் தானே? ஓகே தானே? ஓகேம்மா, ஓகே, டன். ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் Z இன்வர்ஸ். Z இன்வர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Z இவங்க கொடுத்துருக்காங்க, Z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் Zங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேர்மாக கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சிங்கிள் டேர்மாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ சிங்கிள் டேர்மாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா Z ஈக்குவல் டு, ஸோ Z இன்வர்ஸ் எப்படி எடுப்பீங்க? 1/Zன்னு சொல்லி எடுக்கலாமா? அப்போது இந்த சிங்கிள் டேர்மை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ கீழே வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கீழே எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? அடுத்தது கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா Z இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி அவங்க வந்து பார் தான் வந்து அது அப்படி சொன்னாங்க. சரியா? ஓகேவா? இதுவும் சால்வ் பண்ணி பாருங்க. எஸ், 1/Z தான் எடுக்கிறீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா, ரெண்டையும் கிளப் பண்ணி சிங்கிள் டேர்மாக சேஞ்ச் பண்ணிட்டு Z இன்வர்ஸ் வந்துட்டு 1/Zன்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா? ஸோ 1/Zன்னு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட் எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா Z இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே தானே? ஸோ அந்த பியூர்லி இமேஜினரியும் ரியலும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும். சரிங்களா? இப்போ வரைக்கும் சால்வ் பண்ண வரைக்கும் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. நான் ப்ராப்பர்ட்டி ஏன் அகைன் அண்ட் அகைன் வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தரவு பண்ணிடுங்க. ஓகேவாமா? எஸ். ஸோ ரியலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியல்னு சொல்றாங்க அப்படின்னா எப்படி எடுப்பீங்க? ஓகே சஹானா, ஓகே ஓகே. சிங்கிள் டேர்ம், இன்வர்ஸ், கான்ஜுகேட், ஆன்சர். அருளரசன் கண்டுபிடிக்கணும். சரியா? Z ஈக்குவல் டு Z பார். பியூர்லி இமேஜினரிக்கு என்ன பண்ணுவீங்க? பியூர்லி இமேஜினரிக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பியூர்லி இமேஜினரி
அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கம்மா? இதுக்கும் அதே தான் அதுக்கும் அதே தானே, எப்படி? மைனஸ் இசட் பார். அதில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னாலே போதும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா தயவு செஞ்சு அதை வந்து தெளிவு பார்த்துருங்க. இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மும் இமேஜினரியும் அதுக்கப்புறம் ரியலும் இருக்கு இல்லையா, ரிப்பீட்டட் டைம்ஸ் கேட்டே இருக்காங்கப்பா. அதான் சரியா? ஓகேவா? எஸ். ஸோ see you next class. Bye, take care. பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர்மா, டேக் கேர். சஹானா ஓகே, நோ நோ நோ. ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், குட் நைட்.